பாண்டியன் ஸ்டோர். பாண்டியன் ஸ்டோர். ஆமா. இது நீ யார் நான் யார்? நீங்க தான் சொல்லணும். ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளக்கக்கூடிய கட்டறையில் முரட்ட குத்து. யாரு குத்துறது? அதாவது செண்பகவல்லி திருமணம், செண்பகவல்லி கல்யாணம். இந்நாடகத்தில் நான் தட்பார் ரிஷியாக வந்திருக்கும் பொழுது நான் யார்? நீ யார்? என்னுடைய பேர் என்ன? சொல்லுங்க. என்னுடைய பேர் நாமம் என்ன? சுவாமி, நீங்க யாரு? உங்களோட பேர் என்ன? எங்க வந்திருக்கீங்க? உன்னால தெரியும். யாரு சாமி? உலகத்தை ஒரு நொடிக்குள் சுற்றி வரக்கூடிய என்னுடைய பெயர் நாரத மகாமுனிவர் ஆகும். உங்களோட பெயரோ நாரது. நாரதா? நாரதன். என்னிடத்தில் ஏடா கூட பேசினால் சாபத்தை அளித்து விடுவேன், ஜாக்கிரதை. என்ன சாபம் கொடுத்து கொடுத்து போற? ஒரு நெருப்பாக திட்டிப்பேன், மூத்திரத்தை விட்டு அமைப்பேன், ஒரு பெரும் பாறையாக சபிப்பேன், சூத்து துடைப்போம், மண்ணுள்ளி வச்சு அடிச்சு ஒடிச்சு விடுவோம், ஒரு பொட்ட கழுதையாக சபிப்பேன். கழுதை வேண்டாம், கழுதை எங்களுக்கு செட் ஆகாது. வேண்டாம் சாமி, வேண்டாம். குதிரையா கூட பண்ணி இல்ல, கலந்து தான் குதிரை பண்றது அதுதான் ஜெல்லு பார்க்க கூடாது. அப்படி இருந்த போதிலும் நாரத மகாமுனிவர், இந்த நாரத மகாமுனிவரை பெற்றார்களே உங்களுடைய தாய் தந்தைகள் யார் அவர்கள்?
தார்களே அந்த அன்னையார் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? என்னுடைய தாய் கலைவாணி சரஸ்வதி. உங்களுடைய தாயோ கலைவாணி. கலைவாணியோட கல்விக்கு அரசி. கல்விக்கு அரசி. போர்ட்ல இருக்குது. ஆமா. அப்படி கலைவாணி சரஸ்வதின்னு சொல்றீங்க. உங்களுடைய தந்தையார் யார் சாமி? என்னுடைய தந்தையார் சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன். ஓ, பிரம்ம கடவுள். ஆமா. சரி சாமி. நண்பா, இருவர்களுக்கும் நான் வளர்ப்பு மகன். வளர்ப்பு மகனா? உண்மைதான். அப்படி என்றால் உங்கள் பிறப்பின் ரகசியம் தான் எப்படி? நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தீர்? ஒரு யாகத்தில் பிறந்தவன். யாகத்தில் பிறந்தவரா? ஆமா. சரிங்க. யாகத்தின் வழியாக பிறந்தபடியால், அதாவது வளர்ப்பு மகனாக கலைவாணி சரஸ்வதிக்கு நான் வளர்ந்து வந்தாலும் நாங்கள் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம். உங்களுடைய சாம்ராஜ்யம் எது தெரியுமா? ஏங்கய்யா, நீங்க ஒரு வளர்ப்பு மகன் சொல்றீங்க. தந்தையோ பிரம்மதேவன், தாயோ கலைவாணி சரஸ்வதி, இருவர்களுக்கு மகனாக பிறந்து நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடத்தின் பெயர், வசித்து வரக்கூடிய நாடு சாமி. அப்படி நான் எங்கே இருக்கிறேன்? வசித்து வரக்கூடிய நாடு நகரங்கள் சத்தியலோகம். நாடு சத்துலோகம். சத்துலோகம் இல்லப்பா, சத்தியலோகம். நாடு சத்தியலோகம். சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய இந்த பிரம்ம கடவுள். சொல்லுங்க சாமி. பிரம்ம கடவுள் அப்பா. ஆமா. அப்படி இருந்த போதிலும் நண்பா, ஒரு தேவருக்கு மகனாக பிறந்து உங்களுடைய தேவருக்கு மகனாக பிறந்து விட்டு நான் ஏன் இப்படி இருக்கின்றேன்? சட்ட துணி கூட போடாம வந்திருக்கிறேன். நெத்தியிலே நாமம், கழுத்திலே கொட்டை, கையிலே பட்டை, கையில தஞ்சனா கட்டை. அதாவது கீழே 3 கொட்டை. 2 கொட்டை பாஸ். ஏன் இந்த கோலம்? உங்களுக்கு எதனால இப்படி கோலம்? ஏன் இப்படி இருக்கிறீங்க? நான் ஏன் இப்படி இருக்கின்றேன்? என்ன நடந்தது? தினந்தோறும் என்னுடைய தாயின் தந்தை பாதத்தை பணிவது வழக்கம். உங்களுடைய வேலை. அப்படி இருக்கின்ற வேளையில் ஒரு நாள் தருணத்தில் கானகத்துக்கு மலரெடுக்க போன நான் பாடல்களெல்லாம் விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்படி அந்த விளையாட்டில் மதிமயங்கி அங்கேயே நின்று கொண்டிருந்து விட்டு மாலை நேரம் ஆகிவிட்டது. மாலை நேரம் என்னுடைய தந்தையார் பாதத்தை பணிய முடியாது. உடனே நான் என்ன செய்து வேகமாக சத்தியலோகம் சென்று ஒரே ஒரு பொய், சின்ன பொய். அப்பா, கானகத்தில் பூக்கள் பூக்கவில்லை, மலர்கள் மலரவில்லை அப்படின்னு சின்ன பொய் தான் சொன்னேன். உடனே என் தந்தையார் பார்த்தார். ஞானத்தால் அறிந்த என்னுடைய தந்தையார் சின்னஞ்செறி வயதில் இப்படி பொய்ய பேசுகிறானே, இந்த வயசுல பொய் பேசிட்டானே, பெரியவனா என்னென்ன செய்வான் அப்படி என்று எனக்கு சாபம் தந்தார். சாபம்? ஆமா. சாபம் கொடுத்தாரு? நாளொன்றுக்கு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாத விட்டால் கலகம் உன்னுடைய காலோ தூண் போல் உப்பும். ஒரு கலகமாவது செய்யணும். ஆமா. உன்னுடைய காலோ தூண் போல் உப்பும், முதுகோ மூட்டை சுமக்கும், உன் தலையோ 1000 துக்காக வெடிக்கும். இப்படி சாபத்தை பெற்று நான் நாளுக்கு ஒரு பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படியா? நாரதன் கலகம் நன்மையில் முடிய வேண்டும். ஆமா. அதனால இன்றைக்கு கலகங்கள் வேண்டும். ஐயோ ஐயோ ஐயோ, கலகங்கள் வேண்டும். என் தலையோ 1000 துக்காக வெடிப்பது போல் தெரிகிறது. என்ன தொடர
அபச்சாரம் அபச்சாரம். இப்படி இல்லை. ஒரு தடி எடுத்து அடிச்சா பாம்பு சாக கூடாது, பிள்ளையும் கிள்ளி விடணும், தொட்டிலையும் ஆட்டி விடணும். நாடக கழகம் யோசனை பண்ணிட்டே போகணும். யோசனை பண்ணிட்டே பேசணும். சரிங்க. அப்படி இருந்த போதிலும் இன்றைக்கு கழகம் கிடைக்கல, அதனால உங்க தாத்தா ஓட்டையை பிடிங்க. அப்படியா? ஓம் நம சிவாய. நமோ மகாதேவா. என்னாச்சு? கலகங்கள் கிடைத்து விட்டது. அஸ்தினாபுரத்தில் இருக்கு. தர்மராஜன் இடத்திலேயே கலகங்கள் இருக்கிறது. இப்பொழுது நம்ம என்ன செய்யணும்? அஸ்தினாபுரம் செல்ல வேண்டும். போகலாம். உங்களுடைய திருவடி வாதத்தை உலகத்தை ஓர்நொடிக்குள்ள சுத்தி வரும் உலக சஞ்சாரி நாரதன் ஐயா, உங்களுடைய திருவடி வாதத்தை அடியேன் பணிந்தேன் சுவாமி. பாதத்தை பணிந்தபடியால் பரந்த பூலையில் சீரும் சிறப்புமாக வாழ்ந்திருப்பீர்கள். ஆண்டவன் கொடுத்த ஆசீர்வாதம் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஒரு உறவுற வருதுன்னா என்ன வந்திருக்கிறேன்னு கேட்பதும் தவறு. கேட்காததும் என் மனம் இருக்க முடியல. அருமை ஐயனே சாமி, என்றுமே இல்லாத அத்தி கூத்தாக போல அஸ்தாபுரம் தேடி வந்திருக்கிறீர்களே, நான் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா சுவாமி? தாரா புகழ் படைத்த தர்மராஜனே சாமி, அது அங்க வந்து பேசுறியா? வா வா. தர்மராஜனே, ஆனா நீடூடி காலங்கள் வாழ்ந்திருப்பாய் என்று ஆசீர்வாதம் விதித்தீர்கள். ஆசீர்வாதம் தந்தேன் உண்மைதான். ஆனா இனிமேலும் நீடூடி காலம் வாழ வேண்டும் என்றால் நான் சொல்வதை போல நீங்கள் கேட்க வேண்டும். இதுக்கு மேல நீடூடி காலம் வாழ வேண்டும் என்றால் நீங்க சொல்வதை நான் கேட்க வேண்டுமா? ஆமா, அஸ்தாடு கொண்டிருக்கிறேன். இதுக்கு மேல நீ நல்லா இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி கேட்கணும்னா
என்ன சாமி சொல்றீங்க? தர்மராஜனே, பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு 18 நாள் பாரத போர் நடந்தது. குருச்சேத்திர பீடபூமியில கௌரவருக்கும் பாண்டவருக்கும் யுத்தம் நடந்தது. உண்மை. அது யாருனால? சேனையெல்லாம் செத்து முடிந்தது. உண்மைதான், அது நடந்து முடிஞ்சது. அது யாருனால தெரியுமா? யாருனால? யாருனால என்று தெரிந்தால் நீயே ஆச்சரியப்படுவாய். யுத்தம் நடப்பது யாருனால என்று தெரிந்தா நாடாளுவதற்காக, நாட்டை பெறுவதற்காக யுத்தம் நடத்தணும். யாருனால நடந்தது? பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சின்னஞ்சிறு வயதில் பகை போரில் முடிந்தது. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யாரு? உன்னுடைய மனைவி பத்தினி பாஞ்சாலி தான். இத்தனை நடந்ததுக்கும் காரணம் என்னுடைய மனைவி பாஞ்சாலியா? சாமி, சூது மகளையாடி நாடு நகரமெல்லாம் தோற்றேன். அப்படி நாடு நகரமெல்லாம் தோத்து குருப்பெரிய ஒரு கட்டளை, 12 வருஷம் வனவாசம், ஓராண்டு அஞ்ஞாதவாசம் முடித்து வந்தா பங்குள்ள பிரகாரம் பாதி ராஜ்யம்னு சொன்னாங்க. குருபுரையோட வார்த்தையை கேட்டு என் தம்பிமார்களை அழைத்து கானகம் புறப்பட்டேன். ராமர் இருக்கும் இடம்தான் சீதைக்கு அயோத்தி. அப்படின்னு காலிலே முள்குத்த, பூமியிலே ரத்தம் சொட்ட, 12 வருஷம் வனவாசம், போராட்ட அஞ்ஞாதவாசம் முடிக்க வரைக்கும் எங்களோடவே தெரிந்தவா. அவளால்தான் பாரத போர் நடந்தது. அவளாலதான் யுத்தம் நடந்தது. கௌரவர்களுக்கும் பாண்டவருக்கும் சண்டை நடந்ததே உன் மனைவிதான் சொல்றீங்களே, எந்த விதத்தால சாமி நியாயம்? சூது பகடையாடியது நீ, ஆனா அதுக்கு காரணம் பாஞ்சாலி. பாஞ்சாலினாலயா? உண்மைதான். ஏன் நான் சூது பகடையாடணும்? ஏன் குருச்சேத்திர பீடபூமியில யுத்தம் நடத்தணும்? உப்பரிக்கு மாளிகையில் இருந்து கை தட்டி நகைத்து திரித்தாள் உன்னுடைய மனைவி பாஞ்சாலி. சரி, அப்படி செய்த பிறகு 18 நாள் பாரத போரும் நடந்தது. அப்படி இருந்த போதிலும் இதற்கெல்லாம் உன் மனைவி பத்தினி பாஞ்சாலி தான் காரணம்னு சொல்றனே, அது ஏன் தெரியுமா? இனிமேலும் இந்த நாட்டை ராஜபலிவாரம் செய்யணும், சண்டை செல்ல இல்லாத இருக்க வேண்டும்னா உன்னுடைய மனைவியை கானகம் ஓட்டணும். 10 இருபதால காலகத்துல விட வேண்டுமா? என்ன சாமி சொல்ற? எங்களுக்காக, பாண்டவர்களுக்காக பாடுபட்டவோ பாஞ்சாலி, அவளை கொண்டு போய் கானகத்துல விட்டு வர சொல்றியே, எந்த விதத்துல இது நியாயம்? உன்னுடைய மனைவி பகலிலே பாப்பாத்தி, சரி, இரவிலே ராட்சசி. பகலல பாப்பாத்தி, இரவல ராசசி. ஆமா, என்னுடைய மனைவியவா அப்படி சொல்ற? பகலில உங்களுக்கு மனைவியாக இருக்கிறா, ஆனா இரவிலே அவ என்ன செய்யறா தெரியுமா? சாமி செய்யறா, அதாவது மயானம் செல்கிறார். அங்கிருக்கும் பிணங்களை பிடுங்கி தின்னு ரத்த வெள்ளம் போல் அவருடைய பசியை தீர்த்துக் கொள்கிறார். தினந்தோறும் இது நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் தான் குருச்சேத்திர பீடபூமியில 18 அக்ரோனி சேனையும் ஆண்டுபடியே உதரத்தை எல்லாம் சாப்பிட்டாளா? உண்மை. நீ சொல்வதை நான் எப்படி நம்புவது? நான் சொல்வதை நீ நம்பவில்லை என்றால் உன்னுடைய தம்பியாகி வீமன் இருக்கிறானே, அவனை வரவழைத்து நீ கேட்டால் தக்க விளக்கம் உனக்கு அறியும். அப்படியா? உண்மை. என் தம்பி அந்த புறத்துல இருக்கிறான், அவனை கேட்டு வர்றேன். நினைக்காதப்பா, பகலே பாப்பாத்தி, இரவலே ராசசி. குருச்சேத்திர அந்த ரத்த வல்லமெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியுமா? உன் மனைவி பத்தினி ரகுமதா பாஞ்சாலி இரவிலே ஒரு ராசசியாக ரூபத்தை மாட்டி எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறா. இதுக்கு மேல வைத்திருந்தா உன் குடும்பத்துக்கு சரி வராதுங்கிறாரு. நீ பார்த்தையா? உண்மைதான் அண்ணா, பாட்டி. தம்பியும் பார்த்தன்னு சொல்றானே. இதுக்கு மேல நாங்க நல்லா வாழ வேண்டும் என்றால் என்னுடைய மனைவி பாஞ்சாலிய கானகத்துக்கு அனுப்ப வேண்டும். அப்படி அனுப்பாமை விட்டா உங்களுடைய நாட்டிற்கே அபகேடு வந்து சேரும். ஆமா, இந்த நாட்டை அரசாட்சி செய்வதற்காக எண்ணற்ற உயிர்கள் சேவை செய்து நாட்டை முடிசூட்டி அரசாட்சி செய்து வர்றேன். அப்படியா? உண்மை.
என்ன நீ சொல்வதை விட என் தம்பி நான் பார்த்தேன் என்று சொல்றான். ஆகட்டும் சாமி. அவன் எப்படி பார்த்தான் தெரியுமா? எப்படி? இரவிலே வீமன் தூங்குவதில்லை. ஆனா நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் 18 நாள் பாரத போர்ல தான், பாரத போர் முடிந்த பிறகுதான் இப்படி பச்சை பிணங்களை சாப்பிடுற நீ நினைக்கிற. ஆனா அதுக்கு முன்பதாகவே பத்தினி பாஞ்சாலி இரவிலே கானகம் சென்று பச்சை பிணங்களை பிடுங்கி தின்பது வழக்கம். நீங்கள் அறிவதில்லை, அது வீமன் தான் அறிந்தவன். இதுவரை எனக்கு தெரியாம போய்விட்டதே சுவாமி. ஆகட்டும். அப்படி அஸ்தாபுரத்துக்கு மறுமுறை அவன் இருந்தா இடகூறு நேரும் என்றால் சொல்லியது போலவே நான் செய்கிறேன். ஆகட்டும். போய் வாருங்கள். நாராயண நாராயண. ஐயா பாண்டவருக்குன்னே பாடுபட்டவ பத்தினி ரிகபதா. ஆமா சாமி, ஆமா. ஆனா எனக்கு தெரியாத இத்தனை விஷயமெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஐயோ, எனக்கு தெரியாத போய்விட்டது. என்ன முடிவு பண்ணிருக்கீங்க சாமி? அதனால இதை யார் கொண்டு விடுவது? யாரு? என் தம்பி, உங்கள் தம்பியாகப்பட்ட வீமன் இருக்கிறான். வீரன் இருக்கிறான். வீமனை அழைத்து சொல்லுங்க. அவனை கொண்டு கானகத்துல விட்டு வர சொல்லணும். பத்தினி ரகுபதா பாஞ்சாலியை கானகத்துல கொண்டு விட்டு வர வேண்டும் தம்பி. ஊருக்குள்ள ஆமா. காரணம் கேள்வியெல்லாம் என்ன கேட்க கூடாது. அதனால கொண்டு விட்டு வா தம்பி. காரணம் அறியாமல் நான் கொண்டு போய் விட மாட்டேன். அப்படியே செய்யாத தவறு அவர் செய்திருந்தா கூட பத்தினியாகிய பாஞ்சாலியை கொண்டு போய் காணத்தை விடுவதற்கு அவர் என்ன தவறு செய்திருப்பா? அதனால நீங்க சொல்லும்படி பாஞ்சாலி கொண்டு போய் நான் காணத்தை விட்டு வர முடியாது முடியாது முடியாது. அப்படியா? என் தம்பி கானகத்துல விட்டு வர முடியாதுன்னா என்ன சாமி செய்யறது? அவன் பிடிவாத குணக்காரன் தானே. நகலன் சகாதேவன் இருவர்களும் சிறுபாளர்கள் பாலகர்கள் இருந்தாலும் என் தம்பியாகப்பட்ட அர்ஜுனன் இருக்கிறான். ஆமாங்க. நான் அழைத்ததாக சீக்கிரமாக எனது தம்பி அர்ஜுனனை அழைத்து வா. கூட்டிட்டு வரேன் சாமி, கூட்டிட்டு வரேன். போயிட்டு வாங்க சாமி.